Hi friends, நாம் இன்னைக்கு Ayin's கிச்சனில் கேழ்வரகு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ராகி மாவு 500 கிராம் எடுத்து சலிச்சிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் வாங்க. தண்ணி நல்லா இது மாதிரி மலன்னு கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து மாவில் இடணும். நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. நிறையா மொத்தமாக அப்படியே ஊற்றிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். இது மாதிரி கிளறி மொத்தமாக கொண்டு வந்தாச்சு பாருங்கள். இதை இப்போ சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறது மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம இடியாப்பத்தை ஈட்டுறலாம் வாங்க. இது மாதிரி நான் ஓலத்தட்டில் தாங்க எப்போவுமே செய்வேன். ஓலத்தட்டில் செஞ்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா வரும் இடியாப்பம். இந்த மாதிரி மரக்குழலில் தான் நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் அதில் தான் செய்வேன் இடியாப்பம்லாம். கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த குழலில் இட்டுட்டு இடியாப்பம் செஞ்சிடலாம் வாங்க. எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் உள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இடியாப்பம் இட்டு வச்சுக்கணுங்க. இடியாப்பம் நல்லா இது மாதிரி சுற்றிக்கணுங்க. இப்போ இன்னொரு ஓலத்தட்டு மேல் பக்கத்தில் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி அதை உள் பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ நம்ம மேல் பக்கத்தில் இப்போ மேல் பக்கத்துலையும் சுற்றியாச்சு இல்லையா. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு அப்படியே ஒன்று ஒன்று எடுத்துருவோம். இப்போ இதை வச்சாச்சுங்க. மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் விடுவோங்க. 3 நிமிஷத்தில் நம்ம இது மாதிரி கையை வச்சோம்னா அழகாக உப்பெல்லாம் வரும் பாருங்கள். அதுதான் நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிற மெத்தடு. இப்போ எடுத்துகிட்டு இது பண்ணால் ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். தட்டில் இட்லி பாத்திரத்தில் சுடுறதை விட இது மாதிரி ஓலா தட்டில் வச்சு நம்ம சுட்டோம்னா ரொம்ப அருமையாக வருங்க. பஞ்சு பஞ்சாக இருக்கும். நம்மளோட கேழ்வரகு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் வச்சுருக்கேங்க, ஏலக்காயெல்லாம் நுணுக்கி போட்டு. ரொம்பவே அருமையான சத்தான, உடலுக்கு ரொம்ப சத்தான கேழ்வரகு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.